1 கிலோ தக்காளிக்கு நான் என்ன பண்ண போகிறேன், 1 டீஸ்பூன் கடுகு அதை நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் ஜீரகம் அதையும் போட்டுக்கலாம். அதோட வெந்தயம் வந்து ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும், ஒரு அரை டீஸ்பூனுக்கு போட்டாலே போதும். ஸோ கொஞ்சமாக வெந்தயம். அதோட மிளகு ஒரு 8லேருந்து 9 மிளகையும் நான் சேர்த்துக்கிறேன். மிளகு நான் எதுக்கு சேர்க்குறேன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியாதே எனக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வெல்கம் டு சிவராமன் கிச்சன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் இதை வறுத்துக்கிறேன். நல்லா வாசம் வந்து இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும் போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். என் அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கி பண்ண போகிறது தக்காளி தொக்கு. ஒரு மல்டி யூஸ் தக்காளி தொக்கு. இது எப்படின்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அது வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, பேச்சுலராக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க்கிங் பர்சன்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இந்த தக்காளி தொக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மாக வேலை பார்க்கும். அதாவது தயிர் சாதத்துக்கு ஊறுகாவும் இது ஆப்டாக இருக்கும். ஒரு சாண்ட்விச் பண்ணுறீங்கன்னா ஒரு பிரெட் ஸ்ப்ரெட்டாகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி சாதம் பண்ணணுன்னா கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இதையும் போட்டு ரைஸில் போட்டு விறகி சாப்பிட்டா ஒரு எக்ஸ்ட்ரலண்ட் தக்காளி சாதமாக ரெடி ஆகிடும். குருமா மற்ற கிரேவி பண்ணுறதுக்கும் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி போட்டால் ஒரு குருமாவும் ரெடி. அது எப்போ பண்ண போகிறோம்? மியூசிக் அப்புறம் பண்ணலாமா? ஓகே, இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கோங்க. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன், தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு 1 கிலோ தக்காளியை நான் பொடியாக நறுக்கிக்க போகிறேன். உங்களால் பொடியாக நறுக்க முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கேரட் செத்துறதுல கூட நீங்கள் தக்காளியை செத்திக்கலாம். இல்லைனா மிக்சியில் கூட 2 சுற்றி சுற்றிங்கன்னா ஒரு பியூரே மாதிரி ஆகிடும். அப்படி பண்ணாலும் இது நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை நான் 1 குழிக்கரண்டி சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 10 பூண்டு பல்லை நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இதோட இதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க தேவையில்ல, கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். அரை நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணியை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது அப்படியே 15 to 20 மினிட்ஸில் ஒரு மேஷ் ஆகிற ஸ்டேஜுக்கு இது வந்துடும். ஸோ நம்ம தட்டை போட்டு மூடிக்கலாம். நீங்கள் வந்து குக்கரில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வைக்கலாம். வச்சிங்கன்னா ஒரு விசில் வச்சாலே பர்ஃபெக்டாக இருக்கும். ஹை ஃபயரில் வச்சிங்கனாலும் இது குக் பண்ணலாம். பட் அப்பப்போ எடுத்து நம்ம கிண்டி விட்டுக்கணும். இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நான் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. வா, எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஷைனியாக சூப்பராக இருக்குது இந்த தக்காளி தொக்கு. இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு சைடாக எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் இது இன்னும் முடியல. இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்ஸு இப்போ தான். இந்த மிளகாத்தூள் நம்ம சேர்க்குறோம். அந்த ஒரு ஸ்டெப்பு மூலியமாகவே நல்ல கலரு, நல்ல மனம், நல்ல டேஸ்ட்டும் இது ஒரு ஸ்டெப்பு மூலியமாகவே கிடைக்கும். ஸோ இதை நான் தனியாக இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், செக்கில் ஆட்டின எண்ணெய் இருக்குல்ல, அதை இந்த குழிக்கரண்டிக்கு 1.5 குழிக்கரண்டி நான் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் காயத்துக்குள்ளே நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் நான் ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த தூளை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேனே அப்படின்னு தோணுச்சுன்னா டோன்ட் வரி. ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னலாக தொக்கு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 1 கிலோ தக்காளிக்கு 1/4 லிட்டர் எண்ணெய் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நான் அதுக்கும் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு ஆயில் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அட்லீஸ்ட் 1 வாரத்துக்கு மேலே ஷியோராக வரும். அதுக்கு மேலேயே கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது
அப்படியே நம்ம எடுத்து ஊறுகாவாக சாப்பிட்டாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஏதாவது கிரேவி பண்ண போகிறோன்னா அதில் கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஆயிலியாக கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்புக்கு நோட்டிஃபை வேணுமா? எனக்கு ஹாய்ன்னு மட்டும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. பிடிச்சிருக்குல்ல? அப்போது லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.